ஹலோ தோஸ்தோ, வெல்கம் டு அரிஸ்டம் குக்கிங். அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு ரேண்டமாக ஒரு விலாக் பார்ப்போமா. மார்னிங் இப்படி வெங்காயம் பொடி போட்டு பிரேக்ஃபாஸ்ட் தான் தோசை செஞ்சு சாப்பிட்டோம். அதில் ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றினா சூப்பராக. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. லஞ்சுக்கு நான் தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் வதக்கிறப்பவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்னதுன்னு கெஸ் பண்ணிங்களா? கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டைமில் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. வேகமாக குக் பண்ணிவிட்டு ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருந்தது. அதனால் சீக்கிரமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இதெல்லாம் நல்லா சீக்கிரமாக வதங்கணும்னு நினச்சிட்டே இருக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு அழைப்பு மணி வந்துடுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தாளித்து விட்டு தம்க்கு விட்டுட்டேன். தம்க்கு விட்டாலே இது பிரியாணி தான். விட்டுட்டு பேங்க்கு போகிற ஒர்க் இருந்தது. பேங்க்கு போயிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக என் பையனுக்கும் பொண்ணுக்கும் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டிவிட்டு புக்ஸு வாங்கிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கே எங்களுக்கு 5 o'clock ஆயிடுச்சு. அப்புறம் யார் பிரியாணி செஞ்சாங்கன்னு சொல்லி கேட்குறீங்களா? என்னோடய மாமி தான். நான் தம் போட்டுட்டு மட்டும் அந்த தண்ணியை வேக வச்சுட்டு வந்துட்டேன். என் மாமியை அரிசி போட்டு கிளறி தம் போட்டு இறக்கி வச்சுட்டாங்க. இந்த டைம்லலாம் நல்லா இடி மின்னல்லாம் அப்படி இருந்ததுங்க. செம்ம இடி மின்னலோட எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் ஆலங்கட்டி மழை விழுந்துச்சுங்க. எங்கள் ஊரில் சும்மா பேருக்கு தூறலுங்கிற மாதிரி விழுந்து போயிடுச்சு. ஆனால் இந்த இடி மின்னலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ வானமே இருண்டு பொழந்து அந்த மாதிரி ஒரு சவுண்டாக இருந்தது. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் ஈவினிங் ஒரு 5 o'clock போல் தான் நாங்கள் லஞ்சே சாப்பிட்டோம். இது லஞ்சும் எடுத்துக்கலாம், டின்னராகவும் எடுத்துக்கலாம். எதுக்கு இந்த அவசர சமையல் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வரதில் தெரியும். சிக்கன் பிரியாணி, சம்பல், அப்புறம் முட்டை. ஃபஸ்ட் நாள் வச்சுருந்த இந்த கொத்தமல்லி புதினா சட்னி இருந்தது. அதுவும் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. பிரியாணிக்கு தால்ச்சா வச்சு சாப்பிட்டா இதையும் விட சூப்பராக இருக்கும். ஆனால் தால்ச்சா வைக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால் இதோட சிம்பிளாக அல்ஹம்துலில்லாஹ்னு முடிச்சாச்சு. பேக்கிங்லாம் நடந்துட்டு இருக்கு பாருங்கள். பேக்கிங்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வரட்டா மாமே டுர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலில் நான் பாபநாசத்துலேருந்து கிளம்புறேன். ஆனால் கிளம்புற டைம் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? 7:30 ஆயிடுச்சு. நாங்கள் பஸ் ஏறுறப்போ திருநெல்வேலிக்கு தான் ரீச் ஆனோம். திருநெல்வேலிக்கு ரீச் ஆனதும் காயல்பட்டினம் சைடு பஸ் ஏறுறதுக்காக தான் வந்தோம். அந்த சைடு திருச்செந்தூர் பஸ் எல்லாம் ரெடியாக தாங்க இருக்குது. ஆனால் காயல்பட்டினம் போகிற ரூட்டுக்கு தான் பஸ்ஸே கிடையாது. ஏறுறாங்களா இந்த கூட்டம் மாதிரி திருச்செந்தூர் 7 பஸ்ஸுக்கு போச்சுங்க. ஆனால் எங்களுக்கு மட்டும் ஒரு பஸ்ஸே கிடைக்கல. 8:20க்கு நாங்கள் ரீச் ஆனோம் திருநெல்வேலிக்கு. ஆனால் 10:30க்கு மறுபடியும் நாங்கள் கேபை புக் பண்ணி தான் ரிட்டர்ன் எங்கள் வீட்டுக்கே வந்தோம். அந்தளவுக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. வீட்டுக்கு வர்றதுக்கே 12:15 ஆயிடுச்சு. 12:15, 12:30 இந்த ஹரிபரியோடு எங்கள் வீட்டுக்கு சேர்ந்தது எதுக்குன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? மறக்காமல் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.